உறவுகளே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பொதுக்காலத்தின் 18ஆம் ஞாயிறு தினமாகிய இன்று சுதேச குருக்கள் துறவியர் தினத்தை எமது தாய் திரு அவை நான் தேர்ந்து கொண்ட ஊழியன் நீயே என்ற கருப்பொருளை முன்வைத்து கொண்டாடுகின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ராயல் மக்கள் மன்னா என்னும் உணவு ஈந்து நிறைவளிப்பதையும், தூய பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் பழைய பாவ இயல்புகளை களைந்து கடவுளுக்கு உகந்த புனித மனிதர்களாக வாழ அழைக்கின்றார். நற்செய்தி நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழைக்க வேண்டும் என கூறுவதோடு, குருக்கள் துறவியரின் வாழ்வு பூரணத்துவத்தை நோக்கி உயர்த்தப்படவும் இறைவனோடு ஒன்றித்து வாழவும் அழைப்பு விடுக்கின்றது. இவ்வாறே குருக்கள் துறவியர் தினத்தை கொண்டாடும் இந்நாளில் விசேட விதமாக இறை அழைத்தலினூடாக குருக்கள் துறவியர் மறைதூது பணியில் முழுமையாக ஈடுபடவும், நாட்டின் திரு அவையின் மேன்மைக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருக்கும் அனைத்து குருக்கள் துறவியருக்கும் இறையாசிர் மென்மேலும் கிடைக்க மன்றாடுவதோடு, இறையழைத்தலுக்கு எமது பிள்ளைகள் செவிமடுத்து வழியை பின்பற்ற தங்களை அர்ப்பணிக்க வரம் வேண்டி தொடரும் பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பொதுக்காலத்தின் 18வது வாரத்துக்குள்ளே நுழைகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் சுதேச குருக்கள் துறவிகள் தினத்தை கொண்டாடி மகிழ்கின்றோம். ஒவ்வொரு குருவும் கடவுளின் ஊழியர், மறு கிறிஸ்துக்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். எனவே இந்த குருக்களுக்காக மன்றாட வேண்டிய கடமை எங்கள் ஒவ்வொருவரது கையிலே தான் இருக்கின்றது. அத்தோடு இறை அழைத்தல்களுக்காக மன்றாட வேண்டிய கடமையும் எங்களது கைகளிலே தான் இருக்கின்றது. எனவே இந்த திருப்பலியூடாக ஒவ்வொரு குருவுக்காகவும் மன்றாடுவோம். அத்தோடு இன்றைய நாள் வாசகங்கள் நிலையான உணவை பற்றி எம்மோடு பேசுகின்றது. நாங்கள் ஆண்டவர் இயேசுவை உணவாக பெற்றுக்கொள்ளுகின்றோம்.
அதே ஆண்டவரை சுமந்து செல்லுகின்ற நற்கருணை பேழைகளாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை எமது வாழ்வின் ஊடாக அடுத்தவருக்கு கொடுக்க இறைவரம் கேட்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நான் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியலை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனிதமரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடுவோம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படித்து வழிநடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகின்றேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ராயேல் மக்கள் அமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ராயேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவே இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகின்றேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்து கொள்ளட்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகின்றேன். இஸ்ராயேல் மக்களின் முறைகேடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்தபோது பாலை நிலப்பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ராயேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியாது. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலிறை பாடல். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விதித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம். வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆயினும் மேலே உள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். விண்ணகத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார். அவர் தமது திருநாட்டுக்கு வந்து தமது பலக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்து சென்றார். ஆண்டவர் வானத்து உணவை வழங்கினார். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 4ஆம் அதிகாரம் 17, 20 தொடக்கம் 24 வரை. சகோதரர் சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள்.
ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறைவசனங்கள் 24 தொடங்கி 35 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகுமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவை வானிலிருந்து இறங்கி வந்த உலகு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருபவர்களுக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவிலே
பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கிட்டத்தட்ட 15ஆம் நூற்றாண்டளவிலே போர்த்துகேயர்களும் ஸ்பானியர்களும் நாடுகாண் பயணங்களை மேற்கொண்டார்கள். 15ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியிலே தான் இந்த கத்தோலிக்க மதத்தை போர்த்துகேயர்களும் ஸ்பானியர்களும் பிற நாடுகளுக்கு அறிவிக்கின்ற அந்த முயற்சியிலே தீவிரமாக ஈடுபட்டார்கள். இவ்வாறு தான் 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயர்கள் வங்க கடலிலே முஸ்லீம்களுடைய 7 கப்பல்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களது கப்பல் ஒரு புயலிலே சிக்குகின்றது. ஆகவே அந்த புயலிலே அலைக்கழிக்கப்பட்ட அந்த கப்பல் இறுதியாக இலங்கை தீவிலே கரை சேருகின்றது. அப்பொழுதுதான் அதுவரைக்கும் அறியாத அந்த தீவிலே போர்த்துகேயர்கள் கால் பதிக்கிறார்கள். முதலாவது ஆலயம் புனித லௌரஞ்சியாருக்கு இலங்கை தீவிலே கட்டினார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கப்பலிலே வந்த குருவானவர் முதலாவது திருப்பலியை இலங்கையிலே நிகழ்த்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் போர்த்துகேயருக்கு பிற்பட்ட காலத்திலே வந்த ஒல்லாந்தர்களும் பிரித்தானியர்களும் இந்த கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக செயற்பட்டார்கள். இந்த மதத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்று மும்முரமாக செயற்பட்டார்கள். இதனாலே தான் இந்த கத்தோலிக்க விசுவாசம் அங்கே இருந்த கத்தோலிக்கர் மத்தியிலே இல்லாமல் போய்கொண்டிருப்பதை வரலாறுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் புனித யோசுவாஸ் அடிகளார் இலங்கைக்கு வந்து காய்ந்து போய் கிடந்த அந்த விசுவாசத்திற்கு நீரூற்றுவதை பார்க்கின்றோம். மீண்டும் கத்தோலிக்க விசுவாசம் இலங்கையிலே தலை தோங்குவதை பார்க்கின்றோம். அதன் பின்னர்தான் பிரான்சிஸ்கன் சபை குருக்கள் இலங்கை வந்தார்கள், டொமினிக்கன் சபை குருக்கள் இலங்கைக்கு வந்தார்கள், ஜேசு சபை குருக்கள் இலங்கைக்கு வந்தார்கள், அமலமெரி தியாகிகள் குருக்கள் இலங்கைக்கு வந்தார்கள். இவர்கள் எல்லாம் வெளிநாட்டிலே உள்ள மிஷனரிமார்களாகவே இந்த இலங்கை தீவிற்கு வந்தார்கள். கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே தான் இந்த சுதேச குருக்கள் உருவாக தொடங்கினார்கள். எமது நாட்டிலிருந்தும் அழைத்தல்கள் பெருக தொடங்கின. எமது குருக்களே எமது மக்களுக்கு பணி செய்கிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். குருக்கள் இறைவனின் ஊழியர்கள், மறு கிறிஸ்துக்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு பலியிலும் தங்களை கிறிஸ்துவோடு சேர்த்து பலியாக்குகின்றவர்கள். ஒரு முறை புனித பவுஸ்தீனா, இவர்தான் இந்த இறையிறக்க பக்தியை உலகுக்கு பரப்பியவர். இவர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையிலே இருக்கின்றார். பல நாட்களாக இவருக்கு நற்கருணை பெற வேண்டும் என்ற அந்த ஆவல் இருந்தது. ஆனால் ஒரு குருவானவரோ ஒரு அருட்சகோதரியோ இந்த நற்கருணையை கொண்டு சென்று கொடுப்பதற்கு அந்த இடத்திலே இருக்கவில்லை. ஆகவே புனித பவுஸ்தீனா என்ன செய்தார் என்றால், இறைவனை நோக்கி மன்றாடுகின்றார். இறைவன் ஒரு வான தூதரை அனுப்புகின்றார். எனவே கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக ஒரு வானதூதர் கிறிஸ்துவின் உடலை கொண்டு வந்து இந்த அருட்சகோதரிக்கு கொடுத்து விட்டு சென்றாராம். ஒரு முறை இந்த அருட்சகோதரி அந்த வானதூதரை பார்த்து கேட்கின்றார், நான் பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும், நீர் என்னுடைய பாவங்களை கேட்டு அதற்கு மன்னிப்பு தர வேண்டும் என்று சொல்லி அந்த வானதூதரை பார்த்து கேட்கின்றார். அதற்கு அந்த வானதூதர் அந்த அருட்சகோதரியை பார்த்து சொல்லுகின்றார், மண்ணுலகிலோ விண்ணுலகிலோ குருக்களை தவிர யாருக்கும் இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. மண்ணுலகிலோ விண்ணுலகிலோ குருக்களை தவிர யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆம் இறையேசுவிலே பிரியமானவர்களே, குருக்களுக்கு சில அதிகாரங்களை ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கின்றார். அதிலே இந்த பாவ சங்கீதனமும் ஒன்று. ஏனென்றால் பாவ சங்கீதனத்திலும் கூட அந்த குருவானவர்களை பிரசன்னமாயிருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒவ்வொரு திருப்பலியிலும் அந்த குருவானவரிலே பிரசன்னமாயிருப்பவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அங்கே அந்த குருவானவர் மறு கிறிஸ்துவாக மாறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குருத்துவத்திற்கும் நற்கருணைக்கும் இடையிலே என்ன நெருக்கம் இருக்கின்றது? பெரிய வியாழன் அன்று ஆண்டவர் இயேசு குருத்துவத்தை ஏற்படுத்தினார், அத்தோடு நற்கருணையையும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். ஆகவே நாங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேடி பல இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான அற்புதமும் அதிசயமும் எங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு திருப்பலியிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது.
குருவானவர் அந்த வசீகர வார்த்தைகளை சொல்லுகின்ற பொழுது வெறுமனே அங்கே காணப்படுகின்ற அந்த வெண்ணீர் அப்பம் கிறிஸ்துவின் உண்மையான உடலாக அந்த இடத்திலே மாறுகின்றது. அங்கே காணப்படுகின்ற அந்த வைன் அங்கே உண்மையான இரத்தமாக மாறுகின்றது. இதுதான் குருக்களுக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியமாக இருப்பதை நாங்கள் காணுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகம் அழகாக எங்களுக்கு சொல்லுகின்றது, அழிந்து போகின்ற உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலைவாழ்வு தரும் அழியாத உணவுக்காக உழையுங்கள். கிட்டத்தட்ட 2-3 வருடங்களுக்கு முன்பு இந்த பரப்பாங்கண்டல்ல நற்கருணை இயேசுன்ற சதையா மாறிச்சாமன்னு சொல்லி எல்லா இடத்திலிருந்தும் மக்கள் பார்க்க போனாங்க. அங்கே போய் பார்த்துட்டு இந்த ஃபேஸ்புக் வழியை போட்டது ஃபோட்டோ எடுத்து, நாங்கள் தூயவரை கண்டுவிட்டோம். உண்மையிலேயே அதே தூயவர் தான் ஒவ்வொரு திருப்பலியிலையும் இங்கே உயர்த்தி காட்டப்படுகின்றார். நாங்கள் இங்கே காணாத அந்த தூயவரை அங்கே தான் போய் காண வேண்டுமா? நாங்கள் இந்த நற்கருணையுடைய வல்லமையை பல வேளைகளிலே உணர்ந்து கொள்ளாதவர்களாகவே வாழ்ந்து விடுகின்றோம். இன்றைக்கு ஏராளமானவர்களுக்கு இந்த நற்கருணையிலே நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. இதனாலே தான் பார்க்கின்றோம், ஏராளமான இளைஞர்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள், ஆனால் அவர்கள் ஆலயத்துக்கு உள்ளே வருவதில்லை. வெறுமனே வெளியே இருந்து தங்களுடைய தொலைபேசிகளோடு இருக்கிறார்கள், தங்களுக்குள்ளே பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இந்த நற்கருணை பிரசன்னத்தினும் கூட அவர்கள் எந்தவித அக்கறையும் இல்லாமல் வெளியே நின்று விடுகிறார்கள். ஏனென்றால் இந்த நற்கருணையிலே விசுவாசம் இல்லை, இறை பயம் என்பது அவர்களுக்கு இல்லை. 1917ஆம் ஆண்டு பத்திமான்ற இடத்திலே கன்னிமரியாள் 3 சிறுவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அவர் அந்த காட்சி கொடுப்பதற்கு முன்பதாக அந்த சிறுவர்களை தகுந்த முறையிலே ஆயத்தம் செய்வதற்காக ஒரு வானதூதரை அங்கே அனுப்புகின்றார். அந்த வானதூதர் 3 தடவைகள் அந்த சிறுவர்களை வந்து சந்திக்கிறார். ஒரு முறை இந்த வானதூதர் 2வது காட்சியிலே நற்கருணையோடு அந்த சிறுவர்கள் முன் தோன்றுகின்றார். அந்த சிறுவர்களுக்கு அந்த நற்கருணையை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தைகள், கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் அவசங்கைப்படுத்தப்படுகிறது, கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் அவசங்கைப்படுத்தப்படுகிறது, அவமரியாதை செய்யப்படுகிறது. எனவே நீங்கள் இதற்காக கிறிஸ்துவுக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி அந்த காட்சியிலே சொன்னாராம். ஆம் இறையேசுவிலே பிரியமானவர்களே, இன்றும் கூட கிறிஸ்துவின் உடலுக்கு நாங்கள் தகுந்த மரியாதை கொடுக்கின்றோமா? இன்று கைகளிலே இந்த தேவ நற்கருணையை நாங்கள் கொடுப்பதால் அதனுடைய மதிப்பும் மகிமையும் மங்கி போவதில்லை. சில பேர் வாரதுண்டைக்கு நாங்கள் அந்த கையில் நற்கருணையை கொடுக்க, கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லி கொடுக்க, கடையில் டோய் வாங்குற மாதிரி ஆமேன் என்று சொல்லி இப்படி தான் வாங்குறது. ஆகவே நாங்கள் யாரை பெற்றுக்கொள்ளுகின்றோம் என்றால் ஒரு தூயவரை பெற்றுக்கொள்ளுகின்றோம், அனைத்தையும் கடந்தவரை பெற்றுக்கொள்ளுகின்றோம், எம்மையெல்லாம் ஆழ்ந்து வழிநடத்துபவரை பெற்றுக்கொள்ளுகின்றோம். நாங்கள் அதே விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கின்றோமா? சிந்திப்போம். ஏனென்றால் மத்தேயு 6:20 இவ்வாறு சொல்லுகிறது, விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதுமில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. எங்கே உங்கள் செல்வம் உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று எமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தன்னில்
திருமுழுக்கினாலே இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக்கப்பட்ட நாங்கள் நம்பிக்கையோடு எமது தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். இறை ஆசீர்வாதத்தால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எமது தாய் திரு அவையின் நாயகன் திருத்தந்தை ஆயர்கள் துறவிகள் அனைவரும் இறைப்பணியில் முழுமையாக ஈடுபடவும் முழு உள்ளத்தோடு சேவையாற்றவும் தேவையான வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாட்டு தலைவர்களுக்காக மன்றாடுவோம். எம் நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் எம் நாட்டு தலைவர்கள் மக்களை புரிந்து கொண்டு நல்வழிப்படுத்த தேவையான வரங்களை வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தேவ அழைத்தலுக்காக மன்றாடுவோம். அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படியும் எமது குடும்பங்களில் தேவ அழைத்தல் உருவாக செப வாழ்வினூடாக இறை குரலுக்கு செவி மடுக்கவும் எம் பிள்ளைகளுக்கு தேவையான தூய ஆவியின் வரம் ஈந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறை பணியாளர்களுக்காக மன்றாடுவோம். இறைவா உம் பணியாளர்களுக்காக இறை பணியாற்றும் அனைத்து குருக்கள் துறவியர்களுக்காக உமக்கு நன்றி கூறுவதோடு இனிவரும் காலங்களிலும் இறை அரவணைப்பால் இவர்கள் பாதுகாக்கப்படவும் எவ்வித இன்னல்களும் இவர்களை அண்டாமல் இருக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களது தனிப்பட்ட தேவைகளை இறைவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்த தேவைகளை கனிவாக செவிசாய்த்தருளும். இவற்றெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பிழையை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியர்கள் உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை அன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமெருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு
உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையினத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர் உளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.